ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அபிராமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அபிராமியை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க உயிரோடவே. ஸோ அபிராமியை உயிரோட காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டி போவார். ஆனால் அபிராமிக்கு கொஞ்சம் கூட மூச்சு பேச்சு எதுவுமே இருக்காது. அதனால பயத்தில் கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருவார். அண்ட் அந்த ஒரு ஸ்பாட்டுக்குமே நேராக போலீஸ் பார்த்தீங்கன்னா ரவுடியை எல்லாத்தையுமே ரவுண்டப் பண்ணி பிடிச்சிருவாங்க. கார்த்திக் அபிராமியை கையில் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாருங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு என் அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ டாக்டருமே பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமியை எப்படின்னாச்சும் காப்பாற்றிடணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அபிராமியை காப்பாற்றுறதுக்கான எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கோம். கார்த்திக் கிட்ட ரத்தம் கேட்பாங்க. இந்த பிளட் யார்கிட்ட இருக்கோ எங்களுக்கு உடனே வேணும்னு கேட்பாங்க. என்னோட பிளட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களோட பிளட் எடுத்துக்கலாம், பட் ஆனாலும் நீங்கள் இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இப்போ உங்கள் பிளட் நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கார்த்திக் தீபாவுக்கு கால் பண்ணிவிட்டு, அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே அவசரமாக ரத்தம் தேவைப்படுது தீபா, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னோன்னே தீபா பார்த்திங்கன்னா அருணாச்சலம் அருண்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ரத்தம் வேணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மீனாட்சி சொல்கிறாங்க, அது கார்த்தி என்னோட ரத்தமும் அத்தையோட ரத்தமும் சேம் குரூப் தான், ஸோ அதனால் என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா மீனாட்சியை ரத்தம் கொடுக்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. கார்த்திக் சார் என்ன உங்களுக்கு தலையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நர்ஸ் கார்த்திக்கு ஃபஸ்ட் எய்டும் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா நம்ம வரவே மாட்டான்னு நினச்சோம், ஆனால் இப்போ கார்த்திக் போய் உயிரோட காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டானே, இப்போ நம்ம என்ன செய்கிறது, வசமாக மாட்டிக்கிட்டோம். ஆனால் கார்த்திக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நம்மளை கண்டிப்பாக உயிரோட விட மாட்டான், அபிராமியை உயிரோட புதைச்ச மாதிரி நம்மளே சமாதி கட்டிடுவான் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பயங்கர பதட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா